லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. மும்பையில் சிக்கன் ஷவர்மா சாப்பிட்ட 19 வயது இளைஞர் உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் உள்ள டிராம்பே என்னும் இடத்தில் சாலையோரம் விற்கப்பட்ட சிக்கன் ஷவர்மாவை கடந்த வாரம் 3ஆம் தேதி பிரதமேஷ் போக்சே என்ற 19 வயது இளைஞரும் அவரது உறவினரான 40 வயதாகும் ஹமீத் அப்பாஸ் சையத்தும் வாங்கி சாப்பிட்டுள்ளனர். அந்த கடையை ஆனந்த் கம்லே மற்றும் முகமது ஷேக் ஆகியோர் நடத்தி வருகின்றனர். இந்த ஷவர்மாவை சாப்பிட்ட அடுத்த நாள் பிரதமேஷுக்கு வாந்தி மற்றும் வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. அதனால் அவர் அருகில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுள்ளார். ஆனால் மீண்டும் அடுத்த நாள் அவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு இந்த முறை வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டுள்ளார். அதற்காக அருகிலிருந்த மருத்துவமனைக்கு சென்றவர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். இருமுறை சிகிச்சை பெற்றும் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. மாறாக உடல்நிலை மோசமாகியுள்ளது. அதனால் பயந்து போன வீட்டிலிருந்தவர்கள் அவரை மீண்டும் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து உயிரிழந்த பிரதமேஷின் உறவினர் காவல் நிலையத்தில் அந்த சிக்கன் ஷவர்மா விற்பனை செய்த கடையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்தார். அதோடு கெட்டுப்போன சிக்கன் மூலம் தயாரான மிகவும் ஆரோக்கியமற்ற ஷவர்மாவை அந்த கடையில் விற்பனை செய்வதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புகாரை அடுத்து கடையின் உரிமையாளர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கோடை காலத்தில் சிக்கன் சீக்கிரம் கெட்டுப்போகும் என்பதால் அந்த சிக்கன் விஷமாக மாறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிக வெப்ப காலத்தில் கெட்டுப்போன சிக்கனை சாப்பிடுவதால் செரிமான பிரச்சனை ஏற்படுவதோடு சில சமயங்களில் இதுபோன்ற உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக இளைஞருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து மும்பையில் சாலையோரம் ஷவர்மா விற்கும் கடைகளில் உணவுத்துறை அதிகாரிகள் பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர்.